வணக்கம். 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழர்கள் கட்டின ஒரு மாபெரும் கட்டிடக்கலை அதிசயத்துக்குள்ள நாம இப்போ ஒரு பயணம் போக போறோம். இது வெறும் கற்களை அடுக்கி வச்ச கோவில் கிடையாதுங்க. ஒரு மாபெரும் பேரரசோட அசைக்க முடியாத அடையாளம். இத பத்தின நிறைய ஆச்சரியமான விஷயங்களை இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க உள்ள போலாம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். உலக அதிசயமான தாஜ்மஹாலுக்கு இணையா தமிழ்நாட்டுல ஒரு பிரம்மாண்டம் இருக்கான்னு? கண்டிப்பா இருக்கு. 100க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள், சிலிர்க்க வைக்கிற சிலைகள்னு இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா உலக அதிசய பட்டியல இதுக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்கலாமேன்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுவும் இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஈடு இணையற்ற கட்டமைப்பு 1000 வருஷங்களா, அதாவது ஒரு மில்லேனியமா எந்த சலனமும் இல்லாம அப்படியே கம்பீரமா நிக்குது. எத்தனையோ புயல், மழை, நிலநடுக்கம் இது எல்லாம் தாண்டி ஒரு கல் கட்டடம் இத்தனை நூற்றாண்டுகளா நிலைச்சு நிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? பகுதி 1 தஞ்சாவூரோட சுருக்கமான வரலாறு. கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். 9ஆம் நூற்றாண்டுல முத்திரையர்களை வீழ்த்தி விஜயாலய சோழன் தஞ்சையை தலைநகரா மாத்தினாரு. அதுக்கப்புறம் கிபி 985ல ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்து அவரோட 25வது ஆட்சி வருஷமான 1010ல இந்த கோயிலை முழுசா கட்டி முடிச்சாரு. அடுத்த 400 வருஷங்களுக்கு சோழர்களோட கட்டுப்பாட்டுல இருந்த இந்த இடம் அதுக்கப்புறம் பாண்டியர்கள், 16ஆம் நூற்றாண்டுல தஞ்சை நாயக்கர்கள், அப்புறம் மராட்டியர்கள்னு பல பேரரசுகளோட கைகள்ல மாறி மாறி பயணிச்சிருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய கோவில கட்டணுங்கிற எண்ணம் ராஜராஜ சோழனுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? காஞ்சிபுரத்துல பல்லவர்கள் கட்டின கைலாசநாதர் கோவில பார்த்தப்போதான் அவருக்கு அந்த உத்வேகம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஆனா முழுக்க முழுக்க கருங்கற்களை மட்டுமே வச்சு ஒரு பிரம்மாண்டமான கோவில கட்டணும்னு அவர் கனவு கண்டாரு. அந்த மாபெரும் கனவோட நிஜ உருவம்தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த பெரிய கோவில். பகுதி 2 பிரம்மாண்டமான நுழைவாயில்களும் கட்டமைப்பும். இது எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். கிழக்கு நோக்கி இருக்கிற பிரதான நுழைவாயிலுக்கு இப்போ நாம வந்திருக்கோம். 16ஆம் நூற்றாண்டுல அமைக்கப்பட்ட அகடியை தாண்டி உள்ளே போனா முதல்ல கேரளாந்தகன் திருவாயில், அதையும் கடந்து போனா 2வது நுழைவாயிலான ராஜராஜன் திருவாயில். இதை தாண்டினோடனே உள்ளே ரொம்ப பிரம்மாண்டமான திருச்சுற்று மாளிகை, அதாவது பிரகாரம் இருக்கும். இந்த 2 மாபெரும் வாயில்களும் ஒரு தெய்வீகமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். இதுல அந்த முதல் நுழைவாயலுக்கு கேரளாந்தகன்னு பெயர் வச்சதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கு. சேரநாட்டு மன்னன் பாஸ்கரனை போர்ல வீழ்த்தினதுனால ராஜராஜ சோழனுக்கு கேரளாந்தகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சது. தன்னோட ராணுவ வெற்றியை கொண்டாடுற விதமா அந்த பேரை கட்டிடக்கலையில அழியாத ஒரு முத்திரையா மாத்திட்டாரு நம்ம அரசர். பகுதி 3 ராஜராஜேஸ்வரம் மற்றும் தட்சிணமேரு. இப்போ நாம கோவிலோட மைய பகுதிக்கு வரப்போறோம். இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு நாம எல்லாரும் இத பிரகதீஸ்வரர் கோவில்னும் தஞ்சை பெரிய கோவில்னும் சொல்றோம். ஆனா உண்மையிலேயே ராஜராஜ சோழன் இந்த கோவிலுக்கு வச்ச பெயர் ராஜராஜேஸ்வரம். இத வேற யாரும் சொல்லலங்க, அவரே கல்வெட்டுகள்ல ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு. இந்த கோவிலோட மிக முக்கியமான சிறப்பம்சமே அந்த மைய கோபுரத்தோட உயரம் தாங்க. சரியா 216 அடி உயரம். பாக்குறதுக்கு ஒரு பெரிய மலை மாதிரியே பிரம்மாண்டமா இருக்கும். இத ராஜராஜ சோழன் பெருமையா தட்சிணமேரு, அதாவது தெற்கின் மேருமலை அப்படின்னு குறிப்பிடுறாரு. சிவபெருமானும் பார்வதியும் தேவலோகத்தில் இருக்கிற மேருமலையில வீற்றிருக்கிற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சுதான் இதை வடிவமைச்சிருக்காங்க. கிபி 1010ல கட்டி முடிக்கப்பட்ட 2 தளங்களை கொண்ட கருவறைக்குள்ளே போனாம இருக்கோம். சரியா மையத்துல பாத்தீங்கன்னா 13 அடி உயரமுள்ள மாபெரும் சிவலிங்க திருமேனி இருக்கு. அது மட்டும் இல்லாம தரைத்தளத்துல பக்தர்கள் சிவலிங்கத்தை வலம் வரதுக்கான ஒரு பிரத்யேக அறையும், அங்க இருக்கிற சுவர்கள்ல காலத்தால் அழியாத பழங்கால சோழர் மற்றும் நாயக்கர் காலத்து அற்புதமான ஓவியங்களும் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். பகுதி 4 கம்பீரமான நந்திகளும் சிலைகளும். கோபுரத்தை சுத்தி இருக்கிற மற்ற கலைப்படைப்புகளை இப்போ பார்ப்போம். இந்த நந்தி மண்டபத்தை கவனிச்சிங்களா? 16ஆம் நூற்றாண்டுல நாயக்கர்களால உருவாக்கப்பட்டது இது. 12 அடி உயரமுள்ள இந்த மாபெரும் நந்திய ஒரே கல்லுல செதுக்கியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கு மேல இருக்கிற கூரையில ரொம்ப அழகான பூக்கள், பறவைகளோட ஓவியங்கள் எல்லாம் இருக்கு. உடனே உங்களுக்கு அப்போ சோழர் காலத்துல நந்தி இல்லையான்னு ஒரு சந்தேகம் வரலாம். கண்டிப்பா இருந்துச்சு. அந்த சோழர் கால நந்தி இன்னைக்கும் இந்த மண்டபத்துக்கு பக்கத்திலேயே அமைதியா உட்கார்ந்துருக்கு. இன்னொரு உலகளாவிய தனித்துவம் இந்த கோவில் வளாகத்துக்குள்ள இருக்கு. அது என்னன்னா, ராஜராஜ சோழனால் நேரடியாக கட்டப்பட்ட சண்டிகேஸ்வரர் சன்னதி. உலகத்திலேயே சண்டிகேஸ்வரருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சன்னதி வேற எங்கேயுமே இல்லங்கிறது தமிழர்களான நாம ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். பகுதி 5 தங்க விமானமும் தீர்க்கப்படாத மர்மங்களும். இந்த எக்ஸ்பிளைனரோட ரொம்ப த்ரில்லிங்கான பகுதிக்கு நாம வந்துட்டோம். காணாமல் போன பொக்கிஷங்கள், முடிக்கப்படாத வேலைப்பாடுகள்னு சில மர்மங்கள் இந்த கோவிலுக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. இத கேட்டா நீங்களே அசந்து போயிடுவீங்க.
சோழர்கள் காலத்துல இந்த 216 அடி உயரம் விமானம் முழுக்க முழுக்க சுத்தமான தங்கத்தால வேயப்பட்டிருந்துச்சு. ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, இதுக்கு அங்கே கல்வெட்டு ஆதாரங்களும் இருக்கு. அப்போ இத்தனை 1000 வருஷங்கள்ல அந்த தங்கம் எல்லாம் என்ன ஆச்சு, அதை யார் எடுத்துட்டு போனாங்க? இது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு மாபெரும் புதிராவே இருக்கு. அதே மாதிரி 2வது தளத்துல இன்னொரு மர்மமும் நமக்காக காத்துட்டு இருக்கு. பரதநாட்டியத்தோட 108 கரணங்கள், அதாவது டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல 81 கரணங்களை மட்டும் சிவபெருமான் ஆடுற மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஆனா மீதமுள்ள சிலைகள் ஏன் செதுக்கப்படல? அந்த வேலைகள் ஏன் பாதிலேயே திடீர்னு நிறுத்தப்பட்டுச்சு? வரலாற்று ஆய்வாளர்களாலேயே இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மம் இது. சோ இறுதியா ஒரு கேள்வி. இது எல்லாம் பார்த்த பிறகும் ராஜராஜ சோழனோட கற்பனையில உதிச்ச இந்த மாபெரும் கலைப்படைப்பு உலக அதிசய பெட்டியில இருக்க தகுதியானதா இல்லையான்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம பயணம் இதோட முடியலங்க. குந்தவை, வந்தியத்தேவன் பத்தின சுவாரஸ்யமான கல்வெட்டு தகவல்களோட இன்னொரு நாள் சந்திப்போம். அதுவரைக்கும் இந்த தமிழ் பெருமையை நம்ம மனசுல ஏந்திக்குவோம்.